சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஸ்ரீ குபேர ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா பேசுகிறேன். 21/9/2021 ஆண்டு பிளவ வருடம் தட்சிணாயனம் வருஷ ருது கன்னி ராசி மாதம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 5:58. இன்றைய யோகம் கண்டம், அதாவது மத்தியானம் 2:24 வரைக்கும் இருக்குது. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கிழமை வாரம் செவ்வாய். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய கரணம் பாலவ கரணம் மாலை 5:36 வரைக்கும் இருக்குங்க. இன்றைய சுப நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:45 முதல் 8:30 மாலை 4:50 முதல் 5:25 வரைக்கும் சுப முகூர்த்த நேரமாக கொடுத்துருக்காங்க. இன்றைய அபிஜித் முகூர்த்தம், அதாவது எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:37 முதல் 12:35 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் 3:02 முதல் 4:32 வரைக்கும் ராகு காலம். இன்றைய யமகண்டம் காலை 9:01 முதல் 10:31 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்றைய புதிய தகவல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எந்த ராசிக்காரங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி துலா ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் கண்டிப்பாக வீட்டில் இல்லை வீட்டு அருகிலே குலதெய்வ கோயில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு இந்த நாளை தொடங்கணும். சரி, இன்றைய நாளுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பாலவ கரணம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது பாலவ கரணத்துடைய மிருகம் பார்த்திங்கனாக்கா புலி. செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான அதிதேவதை பார்த்திங்கன்னா முருகர் சொல்லுவோம். இதில் பெண் பார்த்திங்கன்னா துர்கைன்னு சொல்லுவோம். அப்போ புலி மேலே அமர்ந்த துர்கை. உத்திரட்டாதின்றது சனியோட நட்சத்திரம். உக்கிரமாக அமர்ந்த, அதாவது விஸ்வரூபமாக 8 கைகளோட வாள்கள் எல்லாம் வச்சுட்டு ஜெகஜோதியாக அமர்ந்திருக்கக்கூடிய துர்கை வழிபாடு. வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தவங்க இன்றைக்கி இந்த துர்கைக்கு உங்கள் கையால் ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் போட்டு 2 கல்கண்டு அதுக்குள்ளே போட்டு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை செஞ்சு அந்த குங்குமத்தை எடுத்து வெற்றி திலகம்னே மனசில் நினச்சி நெத்தியில் இட்டுக்கிட்டு வழிபாடு பண்ணுறது வாழ்க்கையில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தடை விலகிறத இந்த முகூர்த்த நாள், அதாவது இந்த கரணம், இந்த கிழமை, இந்த நட்சத்திரம் சேர்ந்து அமையக்கூடிய இந்த நாள் நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நாளோட முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க. அனைத்து வகை மகிழ்ச்சியும் பெற்று வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. தொழிலில் ஏற்பட்ட சரிவுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசிக்கு 10வது ராசியில் குரு பகவான் வக்ர நிலையை கடந்து சுபமாக திக்பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுது. கண்டிப்பாக தொழிலில் பொருளாதார உயர்வையும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும், அதே போல் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி துர்கை ராஜராஜேஸ்வரியை வழிபாடு பண்ணுறது பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு இன்றைக்கி 9-10 காம்பினேஷன் இருக்கிறதுனால எல்லை தெய்வ வழிபாடும் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையோடு இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி தந்தையோட தொழிலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு கூட இன்றைக்கி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது.
ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகவும், இன்றைக்கி உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றிக்கான பாதை தொடங்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கோதுமை கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. இவ்வளோ நாளாக ஒரு முயற்சிக்காக, ஒரு செயல் திட்டம் முயற்சிக்காக காத்துட்டு இருந்தவங்க அது சம்மந்தப்பட்ட சுப செய்தி உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வீட்டில் புதிய நபர்களுடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. கணவன் மனைவிக்குள் பேச்சில் நிதானம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். அதே சமயத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. வீண் விரயங்களும் காத்து கொண்டிருக்கிற நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானத்தை கையாள வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான பலனாக இன்றைக்கி இருக்குது. ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விநாயகர் வழிபாடு மூலயமா புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அமைதி காப்பது மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து பேச்சுவார்த்தை, வருமானம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 வெத்தலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட வருமானங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. புதிய வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலரது வீட்டில் கொஞ்ச நாளாகவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ராஜராஜேஸ்வரியை வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது மூலிமா வீட்டில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறைஞ்சி போகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க சற்று நிதானமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் சக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. தாயாருடைய அரவணைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பயணத்தை தடை செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 5 மொச்சை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, தாய்மாமன் வர்க்கத்தோடு இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒரு சிலருக்கு தாய்மாமன் வர்க்கத்திலே வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வீட்டில் சக்ஸஸாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது.
திடீர் நட்பு மூலியமாக ஒரு வெற்றி செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க கோபத்தை குறைக்கிறதும் அவசரத்தன்மையை குறைக்கிறதும் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்கு இப்போ கண்ட சனி நடந்துட்டுருக்கனால ஒரு சிலர் அது படபடப்பு, டென்ஷன் இதெல்லாம் குறைச்சிக்கிறதே மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த கண்ட சனிக்கு காகத்துக்கு உணவளிப்பது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, இப்போ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தையும், கூட்டு தொழில் செய்கிறவங்க நிதானித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு மத்தியம பலனான நாளாக இன்றைக்கி இருக்குது. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா பேச்சை குறைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நட்பு மூலியமாக ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரை எடுத்து ஒரு வெள்ளை காட்டன் துணியில் கட்டி மூட்டை மாதிரி கட்டி பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. நாடு விட்டு நாடு பயணம் செல்லணும்னு காத்துட்ருக்கவங்களுக்கு சுப செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நீண்ட தூர பயணத்துக்கான பேச்சுவார்த்தையை, அதற்கான செயல் இதெல்லாம் வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு சிலருக்கு இடுப்பு, கிட்னி, அந்த கணையம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி டாக்டரை பார்க்குறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிம்மராசினியர்களே, நீண்ட நாள் கடன் சுமை குறையிறத இன்னைக்கு கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாக மாறப்போகுது. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதானமும், சொந்த தொழில் செய்கிறவங்க ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குறதன் மூலிமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. ஸோ சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதி காப்பது மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலனாக இருக்குது. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து உங்களோட குலதெய்வ பேரை 11 முறை சொல்லிவிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, நினைத்ததை நினைத்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. குழந்தைகளால் லாபம் மிகுந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. தாய் வழியில் அனுகூலமான செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குது. கண்டிப்பாக புத்திர தடையில் மனஸ்தாபம் பட்டிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மூத்த சகோதரனிடம் அனுசரித்து செல்வது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் காதலாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் மிகுந்த நாளாகவும், கூட்டு தொழிலும் உத்தியோகக்காரர்களும் அமைதியாக இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். கன்னிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட முன்னேற்றம் வெற்றி பாதையாக அமைச்சு கொடுக்க போகுது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் உபாதைகளும் மனக்குழப்பமும் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுலேருந்து எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, ஒரு செய்தி மூலயமா உங்களுடைய உயர்வை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. நீண்ட நாள் கழித்து மன மகிழ்ச்சியோடு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய தகவல் உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தையே மாற்றக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலை உயர்வை பார்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க.
கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உருவாகக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைச்சு தரப்போகுது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றியும், உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. துலா ராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபாதையங்களில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. துலா ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. வெற்றி செய்திகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 மிளகு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, பயணங்கள் மூலயமா வெற்றி பாதையை அமைச்சு கொள்ளக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. ஒரு தகவல் உங்களுக்கு சந்தோஷத்தையும், ஒரு தகவல் உங்களுக்கு அனுபவத்தையும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நாடு விட்டு நாடு பயணம் பேசுகிறவங்க கொஞ்சம் நிதானமாக கையாள்வது சிறப்பாக இருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை இன்றைக்கி மௌனமாக இருப்பது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய நபர்களோட வருகையினால் மனஸ்தாபமும், அதே சமயத்தில் உங்கள் கணவன் மனைவியோட குடும்பத்தாரோட ஒற்றுமை மூலயமா அந்த மனஸ்தாபமும் நீங்கிடுங்க. சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபமான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை உங்களோட போல்டான ஸ்பீச் மூலயமா வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தையும், உங்களோட முன்னேற்றத்துக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் வெற்றியாகவும் அமைச்சு கொடுக்க போகுது. விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பு மூலியமாக அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு எலுமிச்சம்பழ கனி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. இவ்வளவு நாளாக முயற்சியில் இருந்த ஒரு விஷயம் சக்ஸஸாக மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்கிறதுனால பாதிக்குமோ பிரச்சனை வருமோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. இந்த நாள் மிகுந்த முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி, ஒரு சிலருக்கு முடி உதிர்தல், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்ப நிலையிலே டாக்டரை பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நாளுக்கு அமைதி காப்பது இன்றைக்கி முக்கியமான வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால உணவாக இருக்கட்டும் பயணமாக இருக்கட்டும் பார்த்து செய்கிறது சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலும் சரி கூட்டு தொழிலும் சரி மத்தியமமான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போது. உத்தியோகக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வெற்றிக்கான நாள்னே சொல்லலாம். தனுசு ராசி பூராட நட்சத்திர நேயர்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களில் கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக மயில் இறகு ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, பயணம் மூலயமா வெற்றி அமையக்கூடிய நாளாக இருக்குங்க. நாடு விட்டு நாடு பயணம், அதற்கான உத்தியோகம், அதற்கான தொழில்,
சம்மந்தப்பட்ட செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குது. திருமண பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக கவனம் தேவை. இரண்டாவது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வயிற்று வலி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே பயணிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஆனால் உடன் 12ஆம் ராசி அதிபதியும் 3வது ராசி அதிபதியும் பயணம் மூலயமா ஒரு விரயத்தையும் காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு மருத்துவ செலவையும் சுட்டி காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை அமைதியாக இருப்பது சிறப்பு. சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எடுக்கும்போது யோசித்து அதற்குண்டான நாள் நட்சத்திரம் பார்த்து எடுக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் நிதானம் தேவை. அதே சமயம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் நிதானம் தேவை. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பயணத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 2 நெல்லிக்கனி எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, லாபம் மிகுந்த நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ல் பயணித்தாலும் வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வருவாய்கள், செய்திகள் எல்லாம் சிறப்பாக வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் தேவை. வீட்டில் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி அக்கறை எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதாவது கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி என்னென்னா, ஹெல்ப் பண்ணுங்க, தப்பே கிடையாது. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம்ன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க டாக்டரை போய் பார்க்குறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக சிறப்பாக இருக்கும். பேச்சுவார்த்தையெல்லாம் சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் இன்றைக்கி முக்கிய முடிவை ஒத்தி வைக்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் உத்தியோகத்துக்காக பயணிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களிடம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அவிட்ட ராசி கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பேச்சிலும் உணவிலும் பயணத்திலும் கவனம் தேவை. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, மூத்த சகோதரர்களால் லாபம் அடையக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய நாளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்களோ அந்த செயல் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் பணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கணும். ஒரு பணம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது சிறப்பு. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் அமோக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ உத்தியோகக்காரர்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும்.
மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருக்குது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு யோகாவோ ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் நெல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.